சென்னை பூந்தமல்லியில் பெண் காவலர் ஒருவர் தனது கணவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ளவரை கொலை செய்யும் நிலைக்கு தள்ளியது எது? நடந்தது என்ன? சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டை யமுனா நகரைச் சேர்ந்த 35 வயதான சீனிவாசன் தனியார் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இவரது மனைவி 30 வயதான மங்களலட்சுமி பூந்தமல்லி காவல் நிலையத்தில் ஊர்காவல் படையில் பணிபுரிந்து வருகிறார். இந்த தம்பதிக்கு தஸ்வந்த் என்ற மகன் உள்ளார். மது போதைக்கு அடிமையான சீனிவாசன் நாள்தோறும் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து மனைவியிடம் தகராறு செய்து வந்துள்ளார். கணவரின் செயலால் அடிக்கடி தம்பதிக்கிடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. சனிக்கிழமை இரவு வழக்கம்போல் சீனிவாசன் மதுபோதையில் தள்ளாடியபடி வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது காரணம் ஏதுமின்றி மனைவியிடம் வம்பிழுத்த சீனிவாசன் அவரை கண்மூடித்தனமாக அடித்து உதைத்துள்ளார். என்றைக்கும் போல கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஆத்திரமடைந்த மங்களலட்சுமி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து கணவரின் வயிற்றில் ஓங்கி குத்தி உள்ளார். இதில் படுகாயமடைந்த சீனிவாசன் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்துள்ளார். ஆத்திரத்தில் ஏதோ செய்துவிட்டதை உணர்ந்த மங்களலட்சுமி உயிருக்கு போராடிய கணவரை மீட்டு பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். தொடர்ந்து அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கட்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி கணவரை குத்திக் கொன்ற மனைவி மங்களலட்சுமியை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மதுபோதையில் தகராறு செய்த கணவரை பெண் காவலர் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.